ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிக்கா ஆசை ப்ரோமோலேருந்து வாங்க பார்க்கலாம். மனோஜ் ரோஹினி வந்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, இது என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டி ஃபோட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரோஹினி இந்த ஃபோட்டோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கிட்ட கேட்குறாங்க. ஆன்ட்டி அது டிஸ்டி ஃபோட்டோ, ஆனால் பார்க்க உங்களை மாரிக்குது, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து உடனே பார்த்துட்டு வந்து வாங்கி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவே விஜயாவே, அதுக்கப்புறம் ஸ்ருதி எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்பவே சிரிச்சிட்ருக்காங்க, ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு மீனா மேலே சந்தேகப்படுறாங்க. அப்புறம் மீனாவை பிடிச்சி நல்லாவே திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு என்ன ஆன்ட்டி அவங்க பண்ணாங்க, நான் தானே ஆன்ட்டி சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு இன்னத்துக்கு எல்லாரையும் திட்டுறீங்க, அதை பார்க்க காமெடி தான் இருக்குது, அதனால தான் எல்லாருமே சிரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே ஸ்ருதி இருந்துட்டு, ஆமாம் நீங்கள் தாலி செயின் வச்சு காசு கொடுத்தீங்களா பார்வதி ஆன்ட்டிகிட்ட, அது எல்லாருக்குமே தெரியுமா, ஆன்ட்டிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரோஹினி வந்துட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க, ரொம்பவே பதட்டமாக ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. ஐயோ மாட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க. முத்துக்கு தெரிஞ்சு எல்லாமே கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விஜயக்கிட்ட சொன்னானே, விஜய் வந்துட்டு ஏன் நீ ரோஹினியை 2 லட்ச ரூபா பார்வதி கிட்ட கொடுத்த நெகத்தை வச்சு, ஏன் எதனால் மீனாக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை ஆன்ட்டி வீட்டில் சண்டை நடக்கூடாதுன்றதால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு எல்லா விஷயமே சொல்லிவிட்டு மலேசியா மாமா இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்க அப்பா ஜெயிலில் இருக்குன்னு சொன்னாங்க, இதுவரையும் கூட்டு போய் காட்டுனதில்ல, ஒரு நாள் கூட ஃபோனில் பேசுனதில்ல. அவங்க மலேசியா மாமா இருந்துட்டு அன்றைக்கி வந்திருந்தாங்களோ, அவங்க இருந்துட்டு கறிக்கடையில் இருந்தாங்கப்பா, நான் பார்த்தேன்ப்பா, நானும் மீனாவுமே பார்த்தோம், இங்கே பாருங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு விஜய் இருந்துட்டு ரோஹினி ரொம்பவே திட்டுறாங்க. நான் உன்னை நினச்சி கூட பார்க்கல, நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு, என்ன இது வேலை, நீ யார் நீ அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் ரோஹினி வந்துட்டு வாயே திறக்கல. மனோஜ் இருந்துட்டு என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது ரோஹினி வந்துட்டு எதுவுமே வாயை திறக்காமல் கம்முனே இருந்தாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை லைக்